கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் கூட ஒரு வசனத்தை நாம் தியானித்து ரத்தன சுருக்கமாக அதோடைய விளக்கத்தை நாம் அறிய போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 8 இப்படியாக சொல்லுகிறது: அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடும் உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஒருவருடைய வாழ்க்கையை எனக்கு காண்பித்தார். யாருடைய வாழ்க்கை என்றால் தாவீதோட வாழ்க்கை. கர்த்தர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துகிறார். உயர்த்தி அவர் எந்த மாதிரி இடத்துல உயர்த்துகிறார் என்றால், அவர் ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இந்த தாவீதோட வாழ்க்கையில் நம்ம பார்த்தோன்னா, அவங்க வீட்டில் ஒரு சிறியவனா இருந்தான், ஒரு குப்பையை போல எண்ணப்பட்டான். ஒருவரும் மதிக்கத்தக்காத ஒரு லைஃப் தான் இந்த தாவீதோட வாழ்க்கை இருந்தது. ஒரு 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 காலகட்டத்தில் இஸ்ரவேல் மக்கள் ஒரு தேசத்தை ஆளுகிறதுக்கு ஒரு ராஜா இல்லை. அந்த ராஜாவை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிற நேரத்தில் சாமுவேலை அனுப்புகிறார். இந்த ஈசாயிங்கிற வீட்டுக்கு சாமுவேலை அனுப்பி அவங்க வீட்டிலேருந்து ஒரு மகனை ராஜாவா அபிஷேகம் பண்ண கர்த்தர் சாமுவேலுக்கு சொன்னார். அப்பொழுது சாமுவேல் அந்த வீட்டுக்கு செல்லும்போது அங்கே மிகப்பெரிய ஒரு திருவிழா மாதிரி கூட்டம் இருக்குது. அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி வரும்போது அந்த வீட்டில் ஒரு திருவிழா போல இருக்கும். ஆடு மாடுகள், சந்தோஷங்கள், நிறைய மக்கள் வந்து சாப்பிடுவார்கள், விருந்து நடக்கும். ஆனால் நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா, தாவீத அவங்க அப்பா ஒரு லிஸ்ட்ல கூட வைக்கல. அப்போ நீங்க பார்க்கும்போது இந்த சாமுவேல் ஈசாயின் மகன்களை ஒவ்வொருத்தரும் அபிஷேகம் பண்ணும்போது கர்த்தர் சொல்லுகிறார், இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் எல்லாத்தையும் தடை பண்ணுகிறார். தடை சொல்லும்போது அப்பொழுது சாமுவேல் கேட்பார், இன்னும் வேற ஏதாவது ஒரு மகன் உனக்கு இருக்கிறானா அப்படின்னு கேட்கும்போது தான் அப்பாக்கே ஞாபகம் வரும். ஓ ஆமா, சிறியவன் எல்லாத்துக்கும் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்க்க போய்க்கிறான். நம்மளும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம குடும்பத்தால, நம்ம உறவினர்களால, நம்ம நண்பர்களால ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருப்போம். எந்த ஒரு காரியத்துக்கும் நம்மளை அழைக்காம கூட இருப்பாங்க. ஒரு பர்சனா கூட நம்மளை மதிக்காம இருப்பாங்க. இந்த தாவீது அப்படிதான். நான் கேட்கிறேன் ஒரு கேள்வி. ஒரு திருவிழா நடக்குது, ஒரு இடத்துல ஒரு தீர்க்கதரிசி வரும்போது அனைவரும், தேசத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் அந்த இடத்துல கூடி இருக்கும்போது தாவீதை மட்டும் எங்க அப்பா மறந்துட்டாரு. அப்பா மட்டும் மறக்கல, அவனுடைய சகோதரர்கள் கூட மறந்துட்டாங்க. சகோதரர் கூட நடந்துட்டாங்க. இந்த சூழ்நிலையில தாவீது இருந்தது போலதான் நம்ம பேர நிறைய பேர் இருக்கிறோம். ஒதுக்கப்பட்ட நிலைமை, கைவிடப்பட்ட நிலைமை, யாரும் நமக்கு இல்லையேன்னு ஏங்குற நிலைமை. ஆனா தாவீது ஒண்ணு மட்டும் செய்தார். ஆடு மேய்த்திருந்த வேலையில அவனோட தேவனுக்கும் அவனுக்கும் இருந்த உறவு ரொம்ப நெருங்கிய உறவா இருந்தது. அவன் தேவனோட உறவாடி கொண்டே இருந்தான். ஆண்டவரை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருந்தான். ஆண்டவர் அந்த இருதயத்தை பார்த்தார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்க கூட உங்க வாழ்க்கையில இவ்வளோ கஷ்டப்படுறேனே, இவ்வளோ போராட்டம் இருக்குது என் வாழ்க்கையில, இவ்வளோ பிரச்சனை என் வாழ்க்கையில இருக்குதுன்னு நீங்க நினைச்சிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு யாருக்கும் என் பிரச்சனை தெரியலையே, என் கணவருக்கு தெரியலையே, என் பிள்ளைங்களுக்கு தெரியலையே. பிள்ளைங்க நினைக்கலாம், எங்க அப்பா அம்மாவுக்கு என் பிரச்சனை தெரியலையே, எப்படி நான் சொல்றது? எங்க அப்பா அம்மாட்ட நான் எவ்வளவு கவலை, நான் இவ்வளவு பாடுபடுறேன்னு எப்படி நான் சொல்றதுன்னு நீ கவலைப்படலாம். ஆனா உன் உள்ளத்தில் இருக்கிற எண்ணங்களை அலசி ஆராய்கிற ஒரு கடவுள் இருக்கிறார். அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த தாவீதோட சிறுமையை கண்ணோக்கி பார்த்தார் ஆண்டவர். நீங்க அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, சாமுவேல் என்ன பண்ணுவார்னா, அந்த ஃபர்ஸ்ட் பையன் எலியாபாத்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரை இந்த ஈசாயி சொல்லுவார், இவன் தான் கர்த்தர் தேர்ந்தெடுத்த மகனா இருப்பான். ஏன்னா இவன் சரீர வளர்ச்சி அதிகமா இருக்குது, இவன் இராணுவத்துல வேலை செய்யறான், இவனை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தா ராஜாவா தேர்ந்தெடுத்திருக்குன்னு இவங்களுக்குள்ளேயே மனுஷ கண்கள்ல நாம கூட நம்ம நினைப்போம். நம்ம வாழ்க்கையில நம்ம எதை பார்க்குறோம்னா, ஆள் பலத்தை பார்க்குறோம், உடம்போட வலிமையை பார்க்குறோம், நம்மளுடைய காசுல இருக்க செல்வத்தை பார்க்குறோம். அதை வச்சு தான் நம்ம ஒருத்தரை மதிப்பிடுறோம். ஆனா கர்த்தர் அதை வச்சு ஒருத்தரை மதிப்பிட மாட்டாரு. உள்ளத்தை வைத்து தான் தேவன் மதிப்பிடுகிறவராயிருக்கிறார். நீங்க இங்க பார்க்கும்போது தாவீதோட உள்ளத்தை தான் ஆண்டவருக்கு உண்மையா இருந்தான். தேவனுக்கு உண்மையா அவன் பலி செலுத்தினான். அவன் எல்லாத்தாலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருந்தும் ஆண்டவரை கைவிடவே இல்லை. நாம இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? ஆண்டவர் என் ஜபத்தை கேட்கல,
என் பதில் தரல, நான் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், ஆண்டவர் என்னுடைய பேச்சை கேட்கல, என் ஜபத்தை கேட்கலன்னு நினச்சிருப்போம். ஆனால் தாவீது கடைசி வரை ஆண்டவர் உயர்த்தினாலும் சரி, என்ன ஆண்டவர் உயர்த்தாவிட்டாலும் போனாலும் சரி, என் தேவனை நான் துதித்து கொண்டே இருப்பேன் என்று சொன்னான். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் வந்தது, வசனம் தெளிவாக போட்டிருக்கோம், சாமுவேல் ஆள் அனுப்பி தாவீதை வரப்பண்ணினான். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், கைவிடப்படப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்து பாருங்க, ஒரு நாள் ஆண்டவர் ஆள் அனுப்பி உங்களை அபிஷேகம் பண்ணி உங்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார பண்ண அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். தேவன் திக்கற்றவர்களுக்கு, அனாதைகளுக்கு, விதவைகளுக்கு தேவன் அவர்கள் மேல் எப்பொழுதும் கண்ணோக்கமாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளுடைய தேவன் அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். காரணம் அவனோட உடம்பு வளர்ச்சி கிடையாது, காரணம் அவனுடைய அறிவு கிடையாது, காரணம் அவனுக்கு இருந்த பேக்ரவுண்டு கிடையாது, காரணம் அவனுக்கு இருந்த தகுதி கிடையாது. ஆண்டவர் பார்த்தது ஒன்னே ஒன்று, அவனுடைய இருதயத்தை மட்டும் பார்த்தார். தாவீது சொல்லுவார், என் குடும்பத்திலேயே என் குடும்பம் எம்மாத்திரம் ஆண்டவரே. நாமும் கூட சொல்லலாம், என் குடும்பம் எம்மாத்திரம் ஆண்டவரே, நீங்கள் என்னை உயர்த்துறதுக்கு எம்மாத்திரம், நீங்கள் என்னை அழைத்ததுக்கு எம்மாத்திரம் நீங்கள் சொல்லலாம். ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ண வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் தேடுகிறது ஒரு உண்மை உள்ள இருதயத்தை தான் ஆண்டவர் தேடுறார். உண்மையா தேவனை தேடும்போது, உண்மையா நீ தேவனை ஆராதிக்கும் போது, உண்மையா நீ தேவனுக்காய் வாழும்போது, தேவன் உன்னை ஆள் அனுப்பி அவர் அபிஷேகம் பண்ணி உன்னை சிறியவனாய் இருக்கிற உன்னை, ஆண்டவர் நீ எளிமையாய் இருக்கிற உன்னை, குப்பையில் இருக்கிற உன்னை, புழுதியில் இருக்கிற உன்னை தூக்கி எடுத்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார பண்ண தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதற்கு அவர் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், உண்மை உள்ள இருதயத்தை தேவன் எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறான். இப்பவும் கூட நாமும் கூட சரண்டர் பண்ணுவோமா? கண்களை மூடி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இவ்வளோ நாள் ஆண்டவரே என்னுடைய பிரச்சனைகளை மட்டும் நான் சொல்லிட்டேன், இல்லைப்பா உமக்கு உண்மையாக வாழ எனக்கு கிருபை பாராட்டுவீங்களா? தேவன் இன்னைக்கு உங்ககிட்ட உண்மையா, பிரதர் என் கூட உண்மையா தேவன் பேசினார், பிரதர் என் கூட உண்மையா தேவன் இந்த வசனத்து மூலிமா பேசினார், நீங்கள் நம்புனீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தேவனை உண்மையாக நீங்கள் தேடும்போது தேவன் உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை உயர்த்த அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்ட உங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை மென்மேலும் வளர பண்ணுவீராக. ஆமென்.